ஆனா அண்ணாமலை என்ன சொல்றாரு, விஜய் மேல கேஸ் போட்டாலுமே அது நிக்காது அப்படின்னு சொல்றாரு. அவர் பெரிய சட்டம் நிபுணரா? கேஸ் போட்டா அப்படி நிக்காம இருக்கும்? சரி, கேஸ் போட்டா அடுத்த நாளே வெளில வந்து வரனா, என்ன கம்பிக்கின்றது வந்து வர வெளில வந்து வர? கேஸ் போட்டா குறைஞ்சபட்சம் 15 நாளாக உள்ள இருப்பாங்க. எப்படி அடுத்த நாளே ஜாமீன் கிடைக்கும்? இது சாதாரண வழக்காது இல்ல. இப்ப இன்னைக்கு சமூக வலைதளங்கள்ல ஐ ஸ்டாண்ட் வித் விஜய், வி ஸ்டாண்ட் வித் விஜய்னு சொல்லிட்டு நம்மளால ஹேஷ்டாக் பார்க்க முடியுது. நிறைய ஆதரவுகள் கொடுத்துட்டு இருக்காங்க விஜய் அவர்களுக்கும் தாவேகாவினருக்கும். இது முழுக்க முழுக்க அரசினுடைய செயல் அப்படின்னு சொல்லிட்டு, அரசு சரியா இதை கையாளல அப்படின்ட்டு. அப்படி இருக்கும்போது விஜய் அரசு அப்படிங்கிறது என்ன மாதிரியான ஒரு மனநிலை ரசிகர்கள் மத்தியில? ஐ ஸ்டாண்ட் வித் விஜய்னு போறவங்க மன நோயாளி. 41 பேர் மரணத்தை பத்தி துளி கூட கவலைப்படாத, அந்த மரணம் ஏற்படுத்தக்கூடிய விளைவுகள், அந்த 41 பேரோட சாவுங்கிறது எவ்வளவு பெரிய சமூக மதிப்பீடு. இதை எதை பத்தியும் அந்த பிரச்சனையும் அது இல்லாத, அந்த உணர்ச்சியே இல்லாத மனிதனா பிறந்த மிருகங்கள். என்ன ஸ்டாண்ட் வித் விஜய்? விஜய் பாதிக்கப்பட்டாரா? விஜய் வந்து ஏதாவது கஷ்டத்தில் இருக்காரா? பாதிக்கப்பட்டது 41 குடும்பங்கள், 41 உயிர் போயிருக்கு, அத்தனை குடும்பம் பாதிக்கப்பட்டிருக்கு. அப்ப வந்து என்ன போட்டிருக்கணும்? ஜஸ்டிஸ் ஃபார் கரூர் ட்ராஜடி, ஜஸ்டிஸ் ஃபார் கரூர் இன்சிடென்ட், ஜஸ்டிஸ் ஃபார் கரூர் பீப்புள் அப்படின்னு நீதியில கட்டுக்கணும். இது எவ்வளவு பெரிய அபத்தம் பாருங்க. மரணம் நிகழுது, இந்த மரணங்களுக்கு தார்மீக பொறுப்பு வந்து விஜய் ஏற்கல. அவரே பேசுறப்ப வந்து நான் என்ன தவறு பண்ணேன், நான் ஒரு தவறும் பண்ணல, நான் வந்து கொடுத்த இடத்துல பேசினேன் அப்படின்னு. அதுல வந்து திரும்ப திரும்ப என்ன சொல்றாங்கன்னா, அந்த இடத்துல கொடுத்ததாலதான் இது, மற்ற இடத்துல கொடுத்ததாங்க என்ன இருக்கும் அப்படின்னு. மற்ற இடத்துல கொடுத்திருந்தா இதை விட 2 மடங்கு 3 மடங்கு பாதிப்படைஞ்சிருக்கும். உழவர் சந்தை, கரூர் உழவர் சந்தை வந்து எப்படி இருக்குன்னு உங்களுக்கு தெரியுமா? ரொம்ப குறுகலான இடம். அதே போல இன்னொரு இடம் இருக்குது, அந்த ரவுண்ட் ஆடாத சொல்றாங்க. அந்த இடத்துல ஒரு பக்கம் அமராவதி ஆறு ஓடுது, ஆத்துக்குள்ள விழுந்து செத்துருப்பான். இன்னொரு பக்கம் வந்து பெட்ரோல் பங்க் இருக்குது, வெடிச்சு செதுருக்கும் ஒட்டுமொத்தமா. அப்ப அதை விட பாக்குறப்ப இது பெரிய பகுதியும் கொடுக்குறாங்க. அப்ப அந்த இடம் உரிய இடம் இல்ல, உகந்த இடம் இல்லைன்னா நீ வேண்டாம்னு சொல்ல வேண்டியதானே? எனக்கு கரூர்ல பரப்புரை வேண்டாம்னு சொல்ல வேண்டியதானே? நீ வாங்கி அனுமதி வாங்கிவிட்டு இப்ப வந்து சதி நடந்துச்சுன்னா, இப்ப அந்த நிகழ்ச்சி வந்து யாருக்கும் தெரியாம நடக்கல, எல்லாரும் தொலைக்காட்சியில் நிரலையா பார்த்துக்கிட்டு இருந்தோம். அதுல வந்து புதிய தமிழ் தொலைக்காட்சியிலே 15 பேர் கள செய்தியாளர்கள் 15 பேர் இருந்தாங்க. அதே போல ஒவ்வொரு தொலைக்காட்சியை சேர்ந்த செய்தியாளர்கள் வந்து எல்லா நாள்புறம் படம் பிடிச்சாங்க. கடுகு பார்வை அப்படிம்பாங்கல்ல, அது அந்த பார்வையில வந்து ட்ரோன் கேமராக்கள் பறக்கப்படப்பட்டுச்சு. இது மட்டும் இல்லாம விஜயோட அந்த வாகனத்துல சிசிடிவி கேமரா இருக்குது. இது மட்டும் இல்லாம எல்லாரும் கையில அலைபேசி வச்சு படம் பிடிச்சிட்டு இருக்காங்க, ஒவ்வொரு காட்சியும் படம் பிடிச்சிட்டு இருக்காங்க. இந்த எந்த கேமராவோட கண்களுக்கு சிக்காம எப்படி சரி பண்ண முடியும்? 1000 பேர் நுழைஞ்சாங்க, கத்தி எடுத்து கீறினாங்க, வெட்டினாங்க, கழுத்தை பிடித்து நெரிச்சாங்க, எங்கேயோ விழுந்த பணங்களை கொண்டாந்து இங்கே போட்டுக்காங்க, அப்புறம் ஸ்ப்ரே அடிச்சாங்க, குண்டு வீசினாங்க, ரசாயனத்தை பாய்ச்சினாங்க. இதெல்லாம் எப்படி சாத்தியம்? ஏதாவது ஒரு கேமரா சிக்காதா? எப்படி சாத்தியம்? இது முழுக்க முழுக்க விஜயோட தவறால் நிகழ்ந்த மரணங்கள். அதை ஒத்துக்கொள்ள மனசு இல்லாம விஜயை காப்பாற்றணும், விஜயோட அரசியல் பிம்பத்தை காப்பாற்றுறதுக்கு ஐ ஸ்டாண்ட் வித் விஜய் அப்படின்னு ஒரு மலிவான பரப்பு.